MH370 என்னும் மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் மார்ச் 8, 2014 தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து சீனாவின் தலைநகர் பெய்ஜிங்கிற்கு சென்று கொண்டிருந்த போது மாயமாவது. இந்த விமானம் காணாமல் போனதில் 239 பயணிகள் மற்றும் பணியாளர்கள் இறந்து போகிறாங்க. மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் MH370 காணாமல் போனது 21ஆம் நூற்றாண்டிலேயே மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்றாக மாறுது. அதில் பல சதி கோட்பாடுகளும் இணைக்கப்பட்டது. சில பேர் விமானம் கடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. மற்றவங்க விண்வெளியில் இருந்து ஏலியன்களோட ஈடுபாடு இதில் இருக்கலாம் அப்படின்னு ஊகிக்கிறாங்க. இப்படி பல மர்மங்கள் நிறைந்த மலேசிய விமானம் MH370 காணாமல் போன தகவலை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 2014 மார்ச் 8ஆம் நாள் மலேசியாவின் தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து சீனாவோட தலைநகரான பெய்ஜிங்கிற்கு வழக்கம் போல இரவு நேரத்தில் புறப்படுது MH370 அப்படிங்கிற விமானம். போயிங் 777 வடிவமைப்போட 227 பயணிகளையும் 12 விமான பணியாளர்களையும் தாங்கி கொண்டு அந்த விமானம் பறந்து கொண்டிருந்தது. புறப்பட்ட 1 மணி நேரத்தில் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்படுற மலேசிய வான் சேவை கட்டுப்பாட்டு அரங்கத்துக்கு சிக்னல் மூலயமா நன்றி தெரிவித்துவிட்டு வியட்நாம் வான் பரப்பில் நுழைய தயாராக இருந்துச்சு MH370. MH370 உள்ளூர் நேரப்படி நள்ளிரவு 12:41 மணிக்கு புறப்பட்டு அதிகாலை 1:01 மணிக்கு 35,000 அடி உயரத்தை அடையுது. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விமானத்தோட செயல்திறன் பற்றிய தரவுகள் அனுப்பும் விமான தொடர்பு முகவரி மற்றும் அறிக்கையிடல் அமைப்பு அதோட கடைசி டிரான்ஸ்மிஷனை அதிகாலை 1:07 மணிக்கு அனுப்புது. அப்படி விமானத்தோட பர்ஃபார்மன்ஸ் பற்றிய டேட்டாவை 1:07 மணிக்கு டிரான்ஸ்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்படுது. வியட்நாம் நாட்டோட வான்வெளியில் MH370 விமானம் நுழையவிருந்த நேரத்தில் க்ரூ மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பணியாளர்களிடமிருந்து கடைசியான குரல் தொடர்பு அதிகாலை 1:19 மணிக்கு ஏற்பட்டிருக்கு. விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய விமானத்தோட டிரான்ஸ்பாண்டர் அப்படின்ற அமைப்பானது அதிகாலை 1:21 மணிக்கு சரியாக விமானம் தென் சீன கடல் மேலே பறந்துக்கிட்டு இருக்கும்போது சுவிட்ச் ஆஃப் செய்யப்படுது. டிரான்ஸ்பாண்டர் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டதுக்கு அப்புறம் நள்ளிரவு 1:30 மணி அளவில் மலேசிய இராணுவம் மற்றும் சிவிலியனோட ரேடார்கள் MH370 விமானத்தை கண்காணிக்க தொடங்குது. அப்படி கண்காணிக்கும் போது விமானம் மலாய் தீபகற்பத்தின் மீது தென்மேற்காக பறந்து பின்னர் மலாக்கா ஜலசந்தியின் மீது வடமேற்கே பறந்திருக்கிறது பதிவாகுது. இப்படி பதிவாகிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் அதிகாலை ஒரு 2:22 மணி அளவில் அந்தமான் கடல் பகுதியில் மலேசிய இராணுவத்தோட ரேடார் MH370 விமானத்துடனான தொடர்பை இழக்குது. இப்படி மலேசிய இராணுவ ரேடார் தொடர்பை இழந்ததுக்கு அப்புறம் இந்திய பெருங்கடலுக்கு மேலே புவிநிலை சுற்றுப்பாதையில் இருக்கிற இன்மார்செட் செயற்கைக்கோள் MH370 விமானத்துக்கிட்ட இருந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை சிக்னலை ரிசீவ் பண்ணியிருக்கு. அப்படி தொடர்ச்சியாக சிக்னலை ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருந்த இன்மார்செட் செயற்கைக்கோளானது MH370 கிட்ட இருந்து கடைசியாக காலை 8:11 மணிக்கு சிக்னலை ரிசீவ் பண்ணுது. அதன் பிறகு எந்த சிக்னலும் விமானத்துக்கிட்ட இருந்து இன்மார்செட் செயற்கைக்கோளுக்கு வரலை. இப்படி எல்லா சிக்னல்ஸையும் இழந்த பிறகு மலேசிய விமானமான MH370 காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்டது. காணாமல் போன விமானத்தை தேடும் பணியானது முதல்ல தென்சீன கடல் பகுதியில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. டிரான்ஸ்பாண்டர் அணைக்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே விமானம் MH370 ஆனது மேற்கு நோக்கி திரும்பிய காரணத்தால் தேடுதல் முயற்சிகள் தென்சீன கடல் பகுதியிலிருந்து மலாக்கா ஜலசந்தி மற்றும் அந்தமான் கடலுக்கு மாற்றப்படுது. விமானம் காணாமல் போன 1 வாரத்திற்கு பிறகு மார்ச் 15 அன்று இன்மார்செட் செயற்கைக்கோளோட தொடர்பு வெளிப்படுத்தப்படுது. அந்த செயற்கைக்கோளோட சிக்னலை பகுப்பாய்ந்ததில் விமானத்தை துல்லியமாக கண்டுபிடிக்க முடியல. ஆனால் விமானம் 2 வளைவுகளில் எங்கேயும் இருந்திருக்கலாம். ஒன்று ஜாவாவிலிருந்து தெற்கே ஆஸ்திரேலியாவின் தென்மேற்கு இந்திய பெருங்கடல் வரை நீண்டுள்ளது. மற்றொன்று ஆசியா முழுவதும் வியட்நாமில் இருந்து துர்க்மெனிஸ்தான் வரை நின்றிருக்கு. தேடல் பகுதி பின்னர் ஆஸ்திரேலியாவின் தென்மேற்கு இந்திய பெருங்கடலில் தெற்கு வளைவு மற்றும் தென்கிழக்கு ஆசியா, மேற்கு சீனா, இந்திய துணைக்கண்டம் மற்றும் வடக்கு வளைவில் மத்திய ஆசியா வரை விரிவாக்கப்படுது. மார்ச் 24 அன்று மலேசிய பிரதமரான நஜீப் ரசாக் அப்படிங்கிறவர் UK விமான விபத்துக்கள் புலனாய்வு பிரிவு மற்றும் இன்மார்செட் செயற்கைக்கோள் கடைசியாக சிக்னலாக பகுப்பாய்ஞ்சதில் ஆஸ்திரேலியாவோட தென்மேற்கு 2500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்திய பெருங்கடலின் தொலைதூர பகுதியில் விமானம் விபத்துக்குள்ளானதாக அறிவிக்கிறார். விபத்து நடந்த இடம் ரொம்ப தொலைதூரத்தில் இருந்ததுனால விமானத்தோட பாகங்களை தேடும் பணியில் தொய்வு ஏற்படுது. ஏப்ரல் 6ஆம் தேதி தொடங்கி மேற்கு ஆஸ்திரேலியாவின் பெர்த்தின் வடமேற்கே சுமார் 2000 கிலோமீட்டர் தொலைவில் MH370யோட பிளாக் பாக்ஸ் கண்டெடுக்கப்பட்டது. அதிலிருந்து சில சிக்னல் தகவல்கள்
இன்மாசட் செயற்கைக்கோள் காலை 8:19 மணிக்கு அனுப்பிய சில சிக்னல் தகவல்களோட ஒத்துப்போகுது. அதுவும் அந்த சிக்னல்கள் பாதி தான் ஒத்துப்போகுது. கடைசியாக ஏப்ரல் 8 அன்று சிக்னல்கள் கேட்டிருக்கு. சிக்னல்கள் MH370 இருக்கிற ஃப்ளைட் ரெக்கார்டரோட பேட்டரியோட ஆயுள் முடிவடைஞ்சதால பாதி கேட்டிருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. மேலும் ரோபோ நீர்மூழ்கி கப்பலை பயன்படுத்தி நிறைய தேடல்கள் நடத்தப்படுது. இருந்தாலும் சிக்னலை உருவாக்கக்கூடிய கேபிள்ஸ்ல இருந்து வர பிங்குகள் அப்படிங்கிற பகுதி நிறைய இடத்துல பரவி இருந்ததுனாலையும் தவறான கேபிள் கூட ஒரு பின்ஸை உருவாக்கி இருக்கலாம் அப்படின்னும் சோதனையில கண்டறிகிறாங்க. ஜூலை 29, 2015 வரை விமானத்தோட ஒரு பாகத்தோடு கண்டுபிடிக்க முடியல. பிறகு விமானத்தோட வலது இருக்கையானது பிரெஞ்சு ஐலாண்ட் ஆஃப் ரீயூனியன் பீச்சில் இந்தியன் ஓஷன் ஏரியாவுக்கு 3700 கிலோமீட்டருக்கு அப்பால ஆஸ்திரேலியன் அத்தாரிட்டிஸால் கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்த 1.5 வருடத்தில் 26 விமான பாகங்கள் டன்சானியா, மொசாம்பிக், சவுத் ஆப்பிரிக்கா, மடகாஸ்கர் மற்றும் மொரிஷியஸோட கடற்கரைகளில் கண்டெடுக்கப்படுது. அதில் 3 பாகங்கள் MH370 வந்திருக்கலாம் அப்படின்னும் 17 பாகங்கள் மற்ற விமானங்களிலிருந்து வந்திருக்கலாம் அப்படின்னும் கண்டறியப்படுது. மேலும் 2 பாகங்கள் விமானத்தோட கேபின் இன்டீரியரோடது. இது பிளேன் உடஞ்சிருக்கலாம் அப்படின்றத காட்டுது. விமானம் காற்றுல பறந்துக்கிட்டு இருக்கும்போது உடஞ்சுதா அல்லது கடலில் மோதி உடஞ்சுதா அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல. விமானம் செங்குத்தாக வந்து தண்ணியில் மோதி இருக்கலாம் அப்படின்னும் சில ஆராய்ச்சியாளர்கள் கருதுறாங்க. மலேசியா, ஆஸ்திரேலியா மற்றும் சீனாவோட அரசாங்கங்கள் 2017ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் விமானம் MH370க்கான தேடுதலை நிறுத்திட்டாங்க. ஓஷியன் இன்ஃபினிட்டி என்ற அமெரிக்க நிறுவனம் தான் மலேசிய அரசாங்கத்திடமிருந்து 2017 வரை தேட அனுமதி பெற்றது. அப்போது மலேசிய போக்குவரத்து அமைச்சகம் அழைப்பதாக அறிவித்தது. இந்த தேடலை விட்டு ஜூன் 2018 மலேசிய அரசாங்கம் MH370 விமானம் காணாமல் போனது பற்றிய இறுதி அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அதில் விமானம் 370 ஏன் காணாமல் போனது அப்படின்றத எக்ஸ்பர்ட்ஸாலே சொல்ல முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விமானம் MH370 காணாமல் போன சில வாரங்களில் இயந்திர கோளாறு முதல் விமானி தற்கொலை செய்திருக்கலாம் அப்படின்ற வரைக்கும் பல கதைகள் வெளிவந்தன. அது மட்டும் இல்லாமல் ACRS மற்றும் டிரான்ஸ்பரண்ட் சிக்னல்கள் அணைஞ்சிருக்கு அப்படின்னா யாரோ கடத்தல்காரர்கள் விமானத்தை கடத்திருக்கலாம் அப்படின்ற சந்தேகங்களும் இருந்தது. ஆனால் அப்படி விமானத்தை கடத்தினதாக எந்த ஒரு தனி நபரோ அல்லது குழுவோ பொறுப்பேற்கலை. மேலும் கடத்தல்காரர்கள் விமானத்தை தென்னிந்திய பெருங்கடலுக்கு மேலே பறக்க விட்டிருக்க வாய்ப்பு இல்லைன்றதுனால அந்த சந்தேகம் பொய்யானது. 2016ஆம் ஆண்டில் நியூயார்க் பத்திரிகை விமானம் காணாமல் போவதற்கு 1 மாதத்திற்கு முன்பாகவே விமானி தன்னோட ஹோம் ஃப்ளைட் சிமுலேட்டரில் தெற்கு இந்திய பெருங்கடலுக்கு மேலே பறந்திருக்கார் அப்படின்னு அறிவிச்சது. அப்படி 1 மாதத்திற்கு முன்பு அவர் பயணித்த அந்த பாதையும் இப்போ காணாமல் போன விமானம் பயணித்த பாதையும் ஒரே மாதிரியாக இருக்கிறதுனால விமானி ஒட்டுமொத்த மக்களோடு சேர்ந்து தற்கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்ற கருத்துக்கு நம்பகத்தன்மை அதிகரிக்குது. விமானத்தோட பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு சிலர் MH370 விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஊகிக்கிறாங்க. ஆனால் ஏவுகணை அல்லது பிற எரிகணைகளிலிருந்து துண்டானதற்கான எந்த ஆதாரமும் கிடைக்கல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணுன்ற சஜஷன் இருந்ததுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.